இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடு நடைபெறும். இந்த சமயத்தில் நீங்கள் ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை இப்படி வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய பாதிப்பால் இருப்பவங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா இதுவரையுமே நீங்கள் தடைப்பட்டு வந்து இருந்த காரியங்கள் இனி தடையில்லாமல் நடக்குங்க. மேலும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் தாய் தந்தைன்னு இருப்பாங்கல்ல, அதே போல தாங்க நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் இருக்குது. நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே முக்கியங்க. அப்படி நீங்கள் குலதெய்வத்தை முழு மனதோடு நினைத்து நீங்கள் அனுதினமும் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமையும். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட நினைச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் முதல்ல வழிபாடு செய்யுங்க. அதுவே இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்குமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. இது நியாயம்தாங்க. இருந்தாலும் உங்களை போல எத்தனையோ பேர் குலதெய்வம் உங்களுடன் இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டுக்கிறீங்களா இல்லையா? அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டிற்குள்ள குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் குலதெய்வத்தின் அருளை உங்களால் பரிபூரணமாக பெற முடியுங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்க நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லது. அதுவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த நாள் வேணாலும் இந்த ஒரு குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு பாருங்கள். ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட நினைச்சிங்கன்னா காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டையும் நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கணும். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒரு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன போடணுன்னா பச்சை கற்பூரத்தையும் மஞ்சத்தூளையும் கல்லுப்பு சேர்ந்து கலக்கி நீங்கள் முதல்ல உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முலையிலும் நீங்கள் இந்த ஒரு தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்கலாம். அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகுவதற்காக பேப்பர் கப்பில் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வீட்டில் ஒவ்வொரு முலையிலும் வச்சிடுங்க. இது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து முதல்ல வழிபடணும். நாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் விநாயகரை வழிபட்டு தான் அந்த ஒரு செயலை தொடங்கணும்ல. முன்பாக நீங்கள் ஒரு வாழை இலையை விரித்து அதில் நீங்கள் சிறிதளவு பச்சரிசை பரப்பி அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலசத்தை வச்சுடுங்க. இந்த கலசத்துக்குள்ளே தான் உங்களுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் எலுமிச்சை பழத்தை எடுத்து போடணுமா. பிறகு அதில் நீங்கள் பன்னீரை ஊற்றிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சத்தூள்னே கல்லுப்பு துளசி இலை கூட போட்டு அது மேலே நீங்கள் மா இலையை வச்சிடலாம். மா இலை இல்லாத பட்சத்தில் வேப்பிலை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்த்த தேங்காயை வைத்து வழிபடணும். இந்த கலசத்தை உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து நீங்கள் பாவித்து வழிபடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் அதாவது தங்க நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆபரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கலசத்திற்கு அணிவித்து அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா மலர்களால் உங்களுடைய குலதெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடணும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக நீங்கள் கருப்பு கொண்ட கடலை சுண்டல்னே ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான இனிப்பு கூட ஒரு பொருளை வைத்து ஓம் ஸ்ரீ க்ளீங் குலதெய்வே நம என்னும் மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 முறை சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டி எப்போது போல் உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். அன்று முழுவதும் நீங்கள் இப்படியே இருக்கட்டும் அந்த கலச சொம்பு.
மறுநாள் நீங்கள் பிடித்து வைத்திருந்த பிள்ளையாரை எடுத்து உங்களுடைய நிலைவாசலை நன்றாக வட்டமாக பூசி அதற்கு நடுவே நீங்கள் குங்குமத்தை வைத்திடுங்க. கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை நீங்கள் என்ன செய்யணும்னா பச்சை திற நுனியில் மூட்டையாக கட்டி நிலைவாசல் மேலே கட்டிடுங்க. கலசத்துக்குள்ளே போட்டு இருந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் என்ன செய்யலாமா இரவு தங்களுடைய தலையணைக்கு கீழே வைத்து படுத்து உறங்கிடுங்க. 3 நாட்கள் இப்படி நீங்கள் செய்து வாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 4வது நாளில் நீங்கள் போடுகிற நீரில் போட்டுடுங்க. இல்லைன்னா யாராவது கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் பாதுகாப்பாக கவசமாக இருப்பதோடு இல்லைங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடித்துடுங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில இருந்து உங்களுக்கு பாதுகாக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது ஆடி மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் அம்மனை வழிபடுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு வழிபடக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை பின்பற்றுவீங்க. இந்த மாவிளக்கு வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு நீங்கள் பச்சரிசி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பாகு வெல்லம் 1/4 கிலோ காய்ச்சிக்கோங்க. ஏலக்காய் 4ன்னு 50 கிராம்னு நல்ல பருத்தி பஞ்சினால் ஆகிய திரின்னு தயார் செய்து முதல்ல வச்சுக்கோங்க. பச்சரிசி இப்போது நீங்கள் நன்று கலைந்து குறைந்தது 2 மணி நேரமாவது ஊற வச்சிடுங்க. பிறகு ஊறிய அரிசியை நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நன்கு மாவாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மாரியம்மனுக்கு போடக்கூடிய மாவிளக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சலிக்கப்படுவதில்லை. அவர்கள் வீட்டு வழக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் இந்த ஒரு விளக்கை தயார் பண்ணிக்கோங்க. நன்கு அரைத்து மாவிளக்கு வெள்ளத்தை போட்டு கலந்து நன்கு கெட்டியாக உருட்டு பாதத்தில் உருட்டிக்கோங்க. பந்து போல் உருட்ட வேணும். மாவிளக்கு உருண்டையில் நடுவில் நீங்கள் குழி போல் முதல்ல செஞ்சுக்கோங்க. நீங்கள் அம்மன் சன்னதிக்கு செல்லும்போது அம்மனுடைய சாப்பிட்டா இலையை எப்படி போடுவோமோ அதே போல் நுனியில் அம்மனின் இடப்பக்கம் வருமாறு போட்டு மாவு உருண்டைகளை நீங்கள் வைக்கணும். நீங்கள் குழி செய்த இடத்துல ததும்ப நெய்யை கூட ஊற்றி வழிபடலாம். திரியை அந்த குழியில் விட்டு நெய்யில் வைத்து திரியை ஏற்றிக்கோங்க. இப்போது பூவை மாலை போல் 2 மாவிளக்குகளை சேர்த்து வைப்போம். 4 பக்கமும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. பூ வைத்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து தேங்காய் உடைத்து கூட நீங்கள் வழிபடலாம். திரி நன்கு எரிய வேண்டுங்க. நீளமான திரி எரிந்து முடியும் நேரத்தில் அந்த திரி பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த திரியை நீங்கள் எடுத்து ஒரு விளக்கு, அதாவது கோவிலையே எரிந்து கொண்டு இருக்க விளக்கில் நீங்கள் வச்சிடுங்க. பின்னர் நீங்கள் தூப ஆராதனை காட்டி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்னன்னு கூட தெரியாமல் இருக்கோ, ஆனால் ஒரு சிலர் இருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தாலுமே தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்குது, பிரச்சனை அதிகரித்து கொண்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதற்கான காரணம் என்னன்னு குலதெய்வத்தினுடைய சாபமாக கூட இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் குலதெய்வத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கூட இருந்திருக்கலாம். அதுவும் குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகிருக்கும். அப்படி நீங்கள் சாபம் பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் உங்களுடைய சாபம் நீங்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை குலதெய்வம் தெரியாதுன்னு கூட செய்யாமல் இருக்கலாம். குலதெய்வ சாபத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு தீபத்தை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் ஏற்றி வைத்து நாங்கள் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்கள் மனதார உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்து பாருங்கள். குலதெய்வம் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு தீபத்தையே நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக எண்ணி எங்கள் குலதெய்வத்தை விரைவிலேயே எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டணும்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு மண் அகல் விளக்கு தான் இதற்கு தேவைங்க. சுத்தமான செக்கில் ஆட்டிய எண்ணெயை இதில் பயன்படுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்பவே சிறப்புங்க. வேறு எண்ணெய்கள் உபயோகப்படுத்த கூடாதுங்க இந்த ஒரு பரிகாரத்துக்கு. பஞ்சத்திரியை உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்திற்கு சிறிய தாம்பாளத்தட்டை வச்சுக்கோங்க முதல்ல. அதற்கு மேலே நீங்கள் அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க.
பிறகு அந்த எண்ணெயில் சொட்டு தேன் 3 மிளகை போடணும். ஏற்றி வழிபடுவது உங்களுடைய குலதெய்வத்தின் சாபத்தை நீக்கிடுங்க. இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.